அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் நாள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனை மனதார நினைத்து 5 ரூபாய் நாணயத்தை இப்படி முடிந்து வையுங்கள். நீங்கள் விரும்பிய காரியம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய பீஜாட்சரம் கலந்த எளிமையான திருநாமத்தை அதுல நம்ம கொடுத்திருக்கோம். ஆடி மாதம் முழுவதும் வெறும் 27 முறை அந்த திருநாமத்தை சொன்னாலே போதும் ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது எளிமையான ஒரு தாந்திரிக முறை. நாளைய ஒரு நாள் மட்டும் இதை செய்தாலே போதும். ஆடி மாதம்னாலே அது அம்பிகைக்கு உரியது. இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய தினம் செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன், எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது கிராம தேவதைகளாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். அதிகபட்சம் 3 கோரிக்கைகளுக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. அதை தாண்டி நிறைய கோரிக்கைகள் வைக்க வேண்டாம். நாளைய தினம் விடியற்காலை 4 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். அதே போல மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. மேலும் ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்க்கணும். நாளைய தினம் வியாழக்கிழமையாக இருப்பதனால ராகு கால நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சோ இந்த 2 டைமிங்ஸை மட்டும் நம்ம தவிர்க்கணும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். சப்போஸ் உங்களுக்கு 2 அல்லது 3 கோரிக்கைகள் இருந்தால் 3 5 ரூபாய் நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. 5 rupees காயின் மட்டும் தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு நம்ம பயன்படுத்தணும். ஆன்மீக ரீதியாக எண் 5ற்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. கடனை தீர்க்கும், பணவரவை ஏற்படுத்தும், நாம் நினைத்த காரியத்தை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும். சோ நிறைய பலன்கள் இருக்கிறதுனால 5 ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை முடிந்து வைப்பதற்காக ஒரு மஞ்சள் நிற துணியை நீங்க எடுத்துக்கோங்க. அல்லது வெள்ளை நிற துணி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை மஞ்சள் தண்ணீர்ல நனைத்து அதையும் நீங்க முடிந்து வைக்கலாம். 3 கோரிக்கைகள் இருக்கிறவங்க நீங்க 3 மஞ்சள் நிற துணியை எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல 3 கோரிக்கைகள் இருக்கிறவங்க 3 முடிப்புகளை நீங்க கட்டி வைக்கணும். ஒரு கோரிக்கை இருக்கிறவங்க ஒரே ஒரு முடிப்பை நீங்க செஞ்சு வச்சாலே போதும். முதல் விஷயம், அந்த அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கணும். உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும், உடனே அந்த அம்பிகை அனுகிரகம் செய்யணும்னு மனமுருகி நீங்க வேண்டிட்டே நீங்க முடிப்பை செஞ்சு வைங்க. நம்ம ஒரு டெமோக்காக இப்போ ஒரு முடிப்பை செஞ்சிருக்கோம். இதை செஞ்சு முடிச்சிட்டு நீங்க பூஜை அறையில, தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த முடிப்பை வச்சிருங்க. பூஜை அறையில அதை வைத்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி அந்த அம்மன் கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப ஆடி மாதம் முழுவதுமே நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாம் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறணும்னு நீங்க பூஜை அறையில நின்று மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதை டெய்லி செய்யணும்னு கிடையாதுங்க. ஆனால் ஆடி மாதம் முழுவதுமே நீங்க குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் இதை நீங்க மனதார பிரார்த்தனை செய்யணும். பிறகு உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேறும் பொழுது அதை நீங்க அந்த அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்தணும். இந்த முடிப்பை ஓபன் செய்யக்கூடாதுங்க, பிரிக்க கூடாது. அதை அப்படியே நீங்க உண்டியலில் செலுத்தணும். ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேறும் போது ஒவ்வொரு முடிப்பாக நீங்க போய் செலுத்திடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நாளைய ஆடி முதல் நாள் அன்னைக்கு செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்கள் பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக ஏறு சிங்கி மூலிகை கட்டை. நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை இது. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து
விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை வச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த தாந்திரிக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது தூய ஸ்படிகக்கல், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். ஏகப்பட்ட ஆன்மீக ரீதியான மகத்துவங்கள் மகிமைகள் கொண்டது. தினமும் இந்த கல்லை நம்முடைய வலது கையில ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியாக நாம் உட்கார்ந்தாலே போதும். நம் உடலிற்கும் மனதிற்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியே கொண்டு வருவது இந்த ஸ்படிகக்கல். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனோபயம் இருக்கும். இந்த நாள் எப்படி போகுமோன்னு டெய்லியுமே பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த கல்லை நம்முடைய உள்ளங்கையில வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். மனோபயம் விலகும். நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வராதுங்க. ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை உங்களுடைய கையில நீங்க வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட நேரத்துல தான் வைக்கணும், இத்தனை நிமிடங்கள் தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. டெய்லியுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்கள் இதை நம்ம ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்கலாம், பெண்கள் ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் கேட்க போறீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த கல்லை நீங்க எடுத்துட்டு போகும்போது நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு நல்ல தெய்வீக கவசம் உங்களை சுற்றி உருவாகும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது செவ்வந்திக்கல், அமெத்திஸ்டோன். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் 10 நிமிடங்கள் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. இந்த கல்லை கையில வச்சுட்டு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே நீங்க சொந்த வீட்டை கட்டிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வை அப்படியே கொண்டு வரணும். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களுக்கு அதை நீங்க நல்லா கற்பனையா ஃபீல் பண்ணுங்க. உண்மையாக நீங்க உணரணும். இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லுக்கு உண்டு. இதை இங்கிலீஷ்ல அமெத்திஸ்டோன்னு நம்ம சொல்லுவோம். இளம் ஊதா நிறத்துல இருக்கோங்க, லைட் வயலட் கலர்ல இந்த கல் இருக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.